மேலறை தியானம் நவம்பர் மாதம் 28ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டோசி அசிக்பு, அபியா, நைஜீரியா. தலைப்பு: மாற்றத்தை ஏற்படுத்தும் கடவுளின் அன்பு. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. மனித குலத்திற்கு ஏற்காத கொடூரமான ஆபிரிக்க அடிமைகள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த ஜான் நியூட்டன் அனுபவித்த சில துன்ப அனுபவங்களுக்கு பின் தான் செய்யும் நீதியற்ற செயலை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். ஒருமுறை கடலில் ஏற்பட்ட புயலின் போது கடவுளின் இரக்கத்தை வேண்டி கதறினார். கடவுள் பாதுகாத்தார். அதனால் நியூட்டன் உடனே மாறிவிடவில்லை. தான் செய்து வந்த வெட்கத்துக்குரிய வியாபாரத்துக்காக மனதில் குத்தப்பட்டு கடவுளின் கிருபையையும் மன்னிப்பையும் சில வருடங்களாக தேடினார். வேதாகம வார்த்தைகள் அவரை வழிநடத்தின. இறுதியில் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ற பவுல் அடிகளின் வார்த்தை எவ்வளவு மோசமான பாவியாக இருந்தாலும் கடவுளின் அன்பும் இரட்சிப்பும் தனக்கு கிடைக்காமல் போகாது என்ற நம்பிக்கையை அவருக்கு ஏற்படுத்தியது. கடவுளின் அன்பையும் மன்னிப்பையும் எவரும் அனுபவிக்கலாம். நியூட்டனைப் போல குற்ற உணர்வு, வெட்கம், சந்தேகம் ஆகியவை இருந்தாலும் கடவுளின் அன்பில் குணமாக்கலையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம். அன்பான கடவுளே, நாங்கள் வாசிக்கும் உங்கள் வார்த்தைகள் கற்பிப்பதை எமது வாழ்க்கையில் உபயோகிக்க உங்கள் வழிநடத்தலையும் உதவியையும் தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: மாற்றம் தரும் கடவுளின் அன்புக்கு எட்டாத தூரத்தில் ஒருவரும் இருப்பதில்லை. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.